எனக்கு என்ன வேணும்னு நல்லா தெரியுது. என்னோடய இலக்குகள் எப்படி போய் அடையணுன்ற அந்த வழியும் எனக்கு புரியுது. அதுக்கான நல்ல பிளான்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அதை செயல்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகள் நான் பார்க்குறேன். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் என் கண்ட்ரோல் இல்லை. நான் வெறும் நினைக்கிறதுனாலையும் முயற்சி பண்ணுறதுனாலையும் அதை நான் செஞ்சிட முடியாது. ஒரு சில விஷயங்கள் என்னை மீறி அங்கே இருக்குது. அதை எப்படி நான் முறியடிக்கிறதுன்ற ஒரு தயக்கம் நிறையா பேருக்கு இருக்கும். இதனாலே கூட நம்மளுடைய முயற்சிகளை தொடங்காமல் இருக்கும். அதாவது வாட் இஸ் இன் மை கண்ட்ரோல், வாட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கான்ஷியஸ்குள்ளே வச்சுருப்போம். அதாவது நம்மளால் செய்ய முடிந்த விஷயங்கள், செய்ய முடியாத விஷயங்கள்னு இருக்கும் இல்லையா? அப்போது ஒரு முயற்சியை தொடங்கும் போது நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள் இருக்கே, என்ன தான் நான் முயற்சி பண்ணாலும் அது நடக்கிறதுக்கு அங்கே ஒரு தடை இருக்குல்ல, அது என்ன மட்டும் சார்ந்தது கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணுவோம். அப்படி ஒரு சூழல் இருந்தால் என்ன பண்ணலாம்? ஒரு தெளிவான ஐடியா இருந்து கூட என்னால் செயல்படுத்த முடியல, பிகாஸ் சில விஷயங்கள் என்ன மீறி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு முயற்சிக்கு பின்னாடியும் நம்ம அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்குறது ரொம்ப இயல்பான விஷயம். ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா ஒரு முயற்சியை செய்யும்போது அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் தடைகள் வரலான்னு நம்ம சிந்திப்போம். ஆனால் முழுக்க பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிற வீடியோ இது கிடையாது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள். ஒரு முயற்சியை செய்கிறீங்க, ஒரு இலக்கு எடுத்துக்கிறீங்க, ஒரு விஷயத்துக்காக ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் முன்னாடி உங்கள் கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்கள் சிலது தெரியுது, அதை பண்ணிட முடியும்னு உங்களுக்கு தெரியுது. இன்னும் சில விஷயங்கள் அந்த தேவைக்காக முயற்சி பண்ணும்போது உங்களை மீறி இருக்குது, அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது எனக்கெல்லாம் முடியாது, இந்த இடத்துக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் வேணும், இந்த இடத்துக்கு இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பண்ணணுன்னா என்கிட்ட இவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு உங்கள் அவுட் ஆஃப் ரீச், அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இதை நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தடைகள்னு விசிபிளாக தெரியும் இல்லையா? அதை தனியாக எடுத்துக்கிட்டு, செய்ய முடிகிற விஷயங்களை தனியாக எடுத்துக்கிட்டு முதல்ல லிஸ்ட் போட்டுக்கோங்க. அதாவது என்னெல்லாம் உங்களோட கண்ட்ரோல்குள்ளே இருக்குது, உங்களால் செய்ய முடியுன்ற அந்த அளவுக்குள்ளே இருக்குது, எதெல்லாம் அவுட் ஆஃப் ரீச், செய்ய முடியாது, என்ன தான் நான் கோல் வச்சுருந்தாலும் அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான உங்கள் அவுட் ஆஃப் ரீச் இருக்கிற விஷயங்களை தனியாக லிஸ்ட் போட்டுக்கோங்க. அந்த அவுட் ஆஃப் ரீச் அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல உங்களால் என்ன செய்ய முடியும்னு பாருங்கள். இப்போது ஒரு வேலை தேடுறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு என்ன ஒரு முயற்சியாகவே இருக்கட்டும், ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கரியர்னு நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், உங்களுடைய ஹெல்த்தை பெட்டராக வச்சுக்கணும், இல்லை அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி உங்களுடைய டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிக்கணும், அந்த கம்பெனியில் ப்ரொமோஷன் வாங்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வச்சுருப்பீங்க. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கேருந்து குவிட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. இது லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய இல்லை ஒரு பெரிய நிலை அடையக்கூடிய எந்த ஒரு இலக்காக வேணால் இருக்கட்டும். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு செய்ய முடியாமல் கிடப்பில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? அதையெல்லாம் முன்னாடி கொண்டு வாங்க. அப்போது அப்படி ஒரு கோலை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே என்னெல்லாம் முடியும்னு ஒரு சைடு, என்னெல்லாம் உங்களால் முடியாதுன்னு இன்னொரு சைடு எழுதிக்கோங்க. அதாவது அந்த செயலை செஞ்சு நான் ஜெயிக்கணும் அப்படின்னா என் கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்கள் லிஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் எடுக்க முடியுன்றது தான். அதாவது இந்த பிஸ்னஸை நாம் போய் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நான் சில விஷயங்கள் படிக்கணும், சில பேர்த்த நம்ம கேட்கணும், அதுக்கான கோட் வாங்கணும், அந்த பிஸ்னஸ் ஐடியா செயல்படுமான்னு அதில் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்ககிட்ட போய் கேட்கணும். இந்த மாதிரி சில உங்களால் முடிஞ்ச சில விஷயங்கள் இருக்கும். பிஸ்னஸில் என்ன முடியாமல் இருக்கலாம், நமக்கு அந்த தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், அதுக்கான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ என்ன எப்போவுமே பண்ணோம் அப்படின்னா, இது நாட் ஓன்லி பிஸ்னஸ், எனி கோலாக இருந்தாலும் சரி, எடுத்த உடனே நமக்கு எப்பவுமே இந்த செகண்டரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது எதனால் இதெல்லாம் செய்ய முடியாது, எங்கெல்லாம் தடைகள் வரலான்ற ஒரு எண்ணம் இருக்கும். என்ன காரணம்னா, கான்ஷியஸ்க்கு எப்பவுமே மாற்றங்கள் பயம். ஒரு வேலையில் இருந்துட்டு நான் பிஸ்னஸ்க்கு போகிறதுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஆகுங்கிறது தான் கான்ஷியஸ் ஃபஸ்ட்டு காமிக்குமே தவிர அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு காமிக்காது. ஆனால் கான்ஷியஸ்க்கு மாற்றங்கள் எப்பவுமே பயம். அப்போ நம்ம இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிற அதாவது நம்மளால் முடியாதுன்னு சொல்லி சில லிஸ்ட் வச்சுருப்போம் தெரியுமா, அது எப்பவுமே நம்ம முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முயற்சியை செய்யும் போதெல்லாம் சரி எப்படியும் இது வரைக்கும் நான் போகிறேன், அதுக்கப்புறம் இது நடக்க போகிறது இல்லை, எதுக்கு அந்த முயற்சியை செய்யணும், எதுக்கு அந்த எஃபர்ட்டை போடணுன்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அப்போ எப்பவுமே ஒரு பிளைண்டாக நமக்கு என்ன முடியாதுன்றதை ஹைலைட் பண்ணாமல் எனக்கு என்ன முடியும் அப்படின்றத தனியாக எடுத்துக்கிட்டு அந்த ஆக்ஷன்ஸில் இறங்க ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்ச செயல்கள், அந்த எதிர்பார்ப்பை நோக்கி உங்களால் முடிஞ்ச செயல்களை எஃபர்ட் போடுங்க, ஆக்ஷன் இறங்குங்க, அந்த டைரெக்ஷன் நோக்கி நடக்க ஆரம்பிங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். நமக்கு எப்போவுமே இது என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் இவங்க தடுத்துருவாங்க, அவங்க தடுத்துருவாங்க, இவங்க விட மாட்டாங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே, உங்கள் ஆதிக்கத்துக்குள்ளே சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, உங்களால் அந்த செயலை எவ்வளோ தூரம் நகர்த்த முடியுமோ அவ்வளோ தூரம் நகர்த்திட்டு போங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது இது முடியாது, இது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு
உங்களால் முடிஞ்ச செயல்கள் செய்யும்போது ஒரு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். சரி, ஓகே, ஒரு 100% செஞ்சால் தான் ஒரு வேலையை முடியும் அப்படிங்கிறப்போ உங்களால் முடிஞ்ச அந்த 25-30% வேலைகளை முடிக்கும்போது உங்களுக்கு அந்த பிஸ்னஸை பார்க்குற அந்த விதம் மாற ஆரம்பிச்சிருது. முடியவே முடியாதுன்னு சொன்னதில் ஒரு 30% தூரத்தை கடந்துட்டிங்கன்னாவே அந்த தைரியம் வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று ஹேபிட். இதை நோக்கி நம்ம செயல் பண்ணுன்ற எண்ணத்தை ஒரு 2 மாதம் 1 மாதம் தொடர்ந்து செஞ்சுருப்பீங்க. அந்த 30% அதாவது உங்கள் கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்களை செய்கிறதுக்காக முயற்சி எடுத்திருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த தைரியம் இன்னும் அதிகமாக டெவலப் ஆகிருக்கும். இன்றைக்கி நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கீங்க, நிறைய பிளான்ஸ் இருக்குது, ஆனால் இது என் கண்ட்ரோல் இல்லைன்ற ஏதோ ஒரு தியரியை காமிச்சிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் செய்யாமல் இருப்பீங்க. ஸோ முதல்ல என்ன தான் முடியும், அதை பற்றி அட்லீஸ்ட் படிக்க முடியுமா, தெரிஞ்சுக்க முடியுமா, போய் விசாரிக்க முடியுமா, அதை நீங்கள் பெரிய அளவில் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. சரி, ஒரு சின்ன பட்ஜெட்டில் அது ஒரு ட்ரையல் வெர்ஷனாக பார்க்க முடியுமா, இல்லை அந்த பிளான் அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் அந்த பிஸ்னஸை பண்ணி பார்க்க முடியுமா, ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கான்ஷியஸை அந்த திசையை நோக்கி செலுத்தணும். நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஈஸ்ட் டைரெக்ஷனில் போய் பார்க்கணும் அப்படின்னா, நான் வெஸ்ட்டில் திரும்பி நின்றுட்டு இது எப்படியும் முடியாது, ட்ரை பண்ணி என்ன யூஸ்ன்னு சொல்லி 10 பேர்த்து கூட சேர்ந்து பேசுகிறத விட தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த வித்தின் கண்ட்ரோல், உங்களோட ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிற அந்த முயற்சிகள் இருக்கு இல்லையா, அதை செஞ்சு பாருங்கள். அந்த செயல்களை செய்ய இன்னொரு லிஸ்ட் வச்சுருப்பீங்களா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு என்னோட கண்ட்ரோல் என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன மீறின விஷயங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லி லிஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க இல்லையா முதல்ல, அதில் அந்த 2வது லிஸ்ட் இப்போ எடுத்து பாருங்கள். சில முயற்சிகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது உங்கள் முயற்சிகள் செய்ய முடியும்னு சொல்லி லிஸ்ட்லேருந்து ஒவ்வொன்றா முடிக்க அந்த லிஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் தானாகவே முடிஞ்சிடும். நீங்கள் எதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் என் கண்ட்ரோல் இல்லை, இவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லாட்டி அந்த விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஐடியா கிடைக்கும், இல்லை அதுக்கான ஆல்டர்னேட் கண்டுபிடிப்பீங்க. காரணம் என்னென்னா, கான்ஷியஸ் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ, எதில் உங்கள் முழு எண்ணத்தை செலுத்துகிறீங்களோ அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும்தான் காமிக்கும், தடைகளை ஃபேட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதெல்லாம் என் கண்ட்ரோல் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் எழுதியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் போக 1 மாதம் 2 மாதம் தாண்டும் போது அதெல்லாம் வித்தின் யுவர் கண்ட்ரோல்ன்ற லிஸ்ட்டுக்கு தானாக நீங்களே மூவ் பண்ணுவீங்க. இது எவ்வளோ சின்ன இலக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இலக்காக இருந்தாலும் சரி, இதை முயற்சி பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரு முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற தடைகளை பார்த்துட்டு பிளைண்டாக விட்டுறாமல் அதை அட்லீஸ்ட் எழுதி பாருங்கள். எங்கே முடியும் எங்கே முடியாதுன்னு உங்கள் கான்ஷியஸ் சொல்லுதோ, முடிகிற விஷயங்கள் எடுத்து கான்ஷியஸ்ட்டு காமிங்க. பாரு, நான் முடிச்சிட்டேன், நான் ரெடி ஆகிட்டேன், அதை ரிசீவ் பண்ண ரெடி ஆகிட்டேன்னு காமிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் அவுட் ஆஃப் ரீச்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் எனக்கு இது நடக்கவே நடக்காது, நான்லாம் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை கிடைக்காது, நான் இப்படிலாம் சம்பாதிக்க முடியாதுன்னு இருந்தவங்க ஜஸ்ட்டு அந்த டைரெக்ஷனில் நடந்து போக ஆரம்பிக்கும் போதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் மிராக்கிள் கிடையாது, இது ஒரு மேஜிக் கிடையாது. ஈர்ப்பு விதின்றதோ உங்கள் எண்ணங்கள்ன்றதோ பியூர் சயின்ஸ். ஒரு எண்ணத்தை தொடர்ந்து ஒரு திசையில் செலுத்தும் போது போக அந்த வழி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும், பூரா முள்ளும் வேலியுமா இருக்குது, நீங்கள் நடக்க ஆரம்பிக்காமல் அந்த 10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டிங்கன்னா சில தடைகள் இருக்கும், சில இடங்களில் ஈஸியான பாதை இருக்கும், கடன்னு போயிடுவீங்க. கொஞ்சம் தூரம் தாண்டும் போதே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டும் போது வந்துட்டோம்ல பண்ணிடலாம், இல்லை ஒருவேளை அந்த பயணம் இன்னும் ஈஸியாக கூட அமையலாம். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எது பிரச்சனை நினச்சி போனீங்களோ அது உங்களோட ஸ்ட்ரென்த்தாக கூட இருக்கலாம். ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு கிடப்பில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன, வித்தின் கண்ட்ரோல் என்னன்னு எடுத்து பாருங்கள். முடிகிற விஷயங்களை செய்யுங்க, எஃபர்ட் போடுங்க, மெனக்கிட வேணாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு இருக்கிற டைமில் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னாவே கான்ஷியஸ்க்கு அந்த திசையை நோக்கி நான் பயணிக்கிறேன்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த பயணத்தை புரிஞ்சுக்கிச்சுன்னா கான்ஷியஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும்தான் பார்ப்பீங்க. எத்தனையோ பிஸ்னஸ் நான் வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தூக்கி போட்டிருக்கேன், இல்லை இதுக்கு எனக்கு பணம் இல்லை, இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தூக்கி போட்டிருக்கேன். ஆனால் பண்ணி தான் பார்ப்போமே என்ன ஆகிடும் அப்படின்னு இனிஷியேட் பண்ண எல்லா விஷயங்களும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். என்னை சார்ந்தவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என் கோச்சிங்கில் இருக்கிறவங்க கூட உண்மையிலேயே என்னை விட சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. உண்மை சொல்லணுன்னா காரணம் என்னென்னா அவங்களோட விஷன் ரொம்ப பெருசு, அவங்க முயற்சிகள் ரொம்ப பெருசு. நீங்கள் யார், என்ன, உங்களுக்கு என்ன முடியும், உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு செயல் எடுக்கிறீங்களா, அந்த செயலை செய்கிறதுக்கான அந்த முடிஞ்ச எஃபர்ட்டை இனிஷியல் பீரியடில் போட உங்கள் வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். இது மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது, இது ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல், வாட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். ஆனால் இந்த லிஸ்ட் எழுதி முடிச்சுட்டு பாதி தாண்டும் போது எவ்ரிதிங் வில் பி இன் அ கண்ட்ரோல்னு புரிஞ்சுப்பீங்க. இங்கே முழுக்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும், முயற்சிகளுக்கும், மாற்றங்களுக்கும் காரணம் நீங்கள் மட்டுமா தான் இருப்பீங்க. எல்லாமே உங்கள் கண்ட்ரோல் தான் இருக்குது. நன்றி.